வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் திறக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த செயற்குழு கூட்டம் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாள் அதே மாதிரி மாவட்ட செயலர் கூட்டம் பார்த்தீங்கன்னா 9 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாரு. அது முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா 5 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாரு. எம்ஆர் விஜயபாஸ்கர் வேண்டி தான் தள்ளி வச்சிருந்தாரு. ஸோ இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் பார்த்தீங்கன்னா ஜாமீனில் வெளியே வந்திருக்காரு. இது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அவரோட பதவிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆசைப்பட்டதாக வந்து தகவல் வெளியாக இருந்துச்சு. அதாவது கரூரில் பார்த்தீங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் மாவட்ட செயலர் இருக்கும்போது அவர் சிறைக்கு போகிறோன்னா அவர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா போட்டி அதே மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி இப்போ இணை ஒருங்கிணைப்பாளர்தான் தொடர்றாரான்ற ஒரு கேள்வி இருக்கு. இதெல்லாம் வச்சு தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசியலில் மிகப்பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமி தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கு செயற்குழு கூட்டத்தை வந்து நடத்த போறதா தகவல் இருக்கு. இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்னா எடப்பாடி பழனிசாமி இன்னும் பொதுச்செயலாளர்ன்ற மாதிரி வந்து ஒரு ப்ரூவ் பண்ற இடத்துல தான் இருக்காரு. நான் இன்னும் பொதுச்செயலாளர் தான்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தன்னை வந்து தற்காத்து கொள்ள தன்னை வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்கடையை பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் உயர்த்து கொள்ள தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் செயற்குழு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்கு ஒரு தீர்மானம், அதுதான் அந்த பொதுச்செயலாளர் தீர்மானம். ஆல்ரெடி தான் நீங்கள் பொதுச்செயலர் சொல்றீங்க, எதுக்கு தீர்மானமாக போறீங்க கேட்பீங்க. இப்போ மனுவில் இந்த பொதுச்செயலாளர் வழக்கில் எடப்பாடி பழனிசாமி மனுவில் வந்து இணை ஒருங்கிணைப்பான்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா அந்த மனுவை வந்து இப்போ தாக்கல் பண்ணியிருக்காரு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு. இது எடப்பாடி பழனிசாமி ஒட்டும் பார்த்தீங்கன்னா பாதிக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா துணை பொதுச்செயலாளர் இருக்காங்கல்ல கேபி முனிசாமி நத்தம் சார், உங்க பதவியும் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. அது திண்டுக்கல் சீனிவாசன் பொருளாளர் பதவி. எடப்பாடி பழனிசாமியோட பொதுச்செயலாளர் பதவியை பார்த்தீங்கன்னா செல்லாத பட்சத்தில் இவங்கெல்லாம் நியமிக்கப்பட்டவங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து பின்னாடி சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் உள்ள வந்துட்டார்னா திண்டுக்கல் சீனிவாசன்ல பொருளாளர் பதவி செல்லாது. அதே மாதிரி கேபி முனிசாமி காணாம போயிடுவார், அது வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி. சசிகலா ஓபிஎஸ் நிற்கும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா குரல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த செயற்குழு கூட்டத்தில். செயற்குழு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா திவாகரோட கண்ட்ரோலில் நிறைய எம்எல்ஏக்கள் இருக்கிறதா தகவல் இருக்கு. திவாகரோட கண்ட்ரோல்லனா திவாகர் சொல்ற பேச்சை கேட்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 எம்எல்ஏக்களை தயார் பண்ணி வச்சிருக்காரு. அவங்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி நோக்க பார்த்தீங்கன்னா அஸ்ரத்தை சசிகலா ஓபிஎஸ் இணைக்கணுங்க, சசிகலா ஓபிஎஸ் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா தென் மாவட்டம் ஜெயிக்க முடியாது, டெல்டா பதவி ஜெயிக்க முடியாத ஒரு குரல் கொடுக்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லியோட சப்போர்ட் இல்லை. இப்போ டெல்லியோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் யாருக்குமே இல்லை. ஸோ சசிகலா ஓபிஎஸும் பெரிய லெவலில் வந்து ஹோல்டு பண்ணி வைக்கல. நீங்கள் சுதந்திர பறவையாக கூட இருக்கலாம், நீங்கள் வந்து கேட்டுக்கலாம், நியாயத்தை கேட்டுக்கோங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை இப்போ கையில் எடுத்திருக்காங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வெளியே வந்துட்டார். இனி பார்த்தீங்கன்னா இந்த கட்சி ரீதியாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து நெருக்கடி எடப்பாடி பழனிசாமி இனிமேல் தான் சந்திக்க போறாரு. எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் கட்சியை கைப்பற்றினார்னா அது முக்கிய டெல்லியோட சப்போர்ட்னால தான். டெல்லியோட சப்போர்ட் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு சின்ன கட்சி உறுப்பினரை கூட தன் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாது. இதுக்கு சாட்சியை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடியோட கண்ட்ரோலில் கட்சி இல்லைன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். மாவட்ட செயலர் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலர்கிட்ட ஒரு விஷயத்தை சுட்டாரு. 2 சட்டமன்ற தொகுதிக்கு மாவட்ட செயலர் அப்படி நியமிச்சாதான் 2026 ஈஸியாக கட்சியை கைப்பற்ற முடியுன்ற மாதிரி. ஆனால் எந்த ஒரு மாவட்ட செயலும் கேட்குற மாதிரி இல்லை. பொதுச்செயலர் கண்ட்ரோல் தானே. இதே ஜெயலலிதா இருந்தால் எல்லாருமே அடுத்த செகண்டே வந்து அமலுக்கு வந்திருக்கும் அந்த ரூல்ஸே. அப்போ சசிகலா ஓபிஎஸ் எண்ணிக்கைன்றது பார்த்தீங்கன்னா அடுத்த பட்சம் தான். 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் சொல்கிறாரு பார்த்தீங்களா. இதில் ஒரு சூட்சம் இருக்கு. எடப்பாடி வந்து ஓபிஎஸும் சசிகலா விட்டு நீக்கிறதுக்கு வந்து அந்த முயற்சி மட்டும் கிடையாது, முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் காலி பண்ணுறது ஒரு மெகா திட்டமே போட்டான்ற மாதிரி ஒரு விஷயம் வெளியே இருக்கு. அதாவது முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் ஒரு மாவட்டமே இருக்கும். அந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட்ரோலில் இருக்கும்போது 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் சொல்லும்போது மேலும் பார்த்தீங்கன்னா 2 மாவட்ட செயலர் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த 2 மாவட்ட செயலர் பார்த்தீங்கன்னா அந்த சீனியர் முன்னாள் அமைச்சர்கள் வந்து தட்டி தூக்கி அப்படியே வெளியே வந்து ஓரமாக தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அஸ்திரத்தை எடுத்தது முன்னாள் அமைச்சர் வந்து கலங்கடிச்சிருக்கு. அந்த ஆனாலும் அவங்க ரகசியமாக பார்த்தீங்கன்னா ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு, செங்கோட்டையன் போட்ட சீனியர் முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா இதில் கடும் கோபத்தில் இருக்காத சொல்லிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா ஆதரவு இருக்க ஒரு சில பேர் தான் இன்னும் உதயகுமார், ஜெயக்குமார், கேபி முனிசாமி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன் விரல விட்டுற என்ற அளவுக்கு தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தலைமை பதவியில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று அமர்ந்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியோட தீவிர ஆதரவில் இருக்க உதயகுமார்லாம் சொல்லவே முடியாது, எப்போனா சசிகலா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி பறிபெறும்ன்ற ஒரு பயம் பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கு. எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் உள்ள வந்துடக்கூடாதுன்றலாம் பார்த்தீங்கன்னா உதயகுமார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கதா சொல்றாங்க. சசிகலா பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் சுற்றுப்பயணம் 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி பக்கம் போறாங்க. இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு கேட்டீங்கன்னா முதல் சுற்றுப்பயணம் தென்காசி
முக்காசி ஃபெயிலியர் தான் சொல்கிறாங்க. பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து ஸ்டடியை வந்து ஹேண்டில் பண்ண முடியலன்ற ஒரு அர்த்தம் அவங்களுக்குள்ளே இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்கும் வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லியும் முயன்றிருக்காங்க. டெல்லி பார்த்தீங்கன்னா ஒரு காய் நகர்த்தி பார்க்குறாங்க. எடப்பாடி பழனிசாமியை பார்த்தீங்கன்னா காலி பண்ணணும், எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சா தான் பாஜக ஒரு நிலைக்கு வந்து ஸ்டடி ஆகுன்றது அவங்க எண்ணம். இப்போ எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி பேசுறது, ஆனால் டெல்லியில் இருக்க மோடி அமித்ஷா பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி பேசுறதில்ல. மக்களுக்கு தெரிஞ்சிச்சு எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா டெல்லியோட அடிமைன்னு சொல்லிட்டு. அப்புறம் எதுக்கு வந்து அதிமுக தனியாக ஓட்டு போட்டு பாஜக ஸ்ட்ரைட்டாக ஓட்டு போட்டலான்ற எம்பி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷனில் பாஜகவுக்கு அதிக ஓட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் போட்டிருக்காங்க. இதன் விளைவு என்னன்னா பார்த்தீங்கன்னா 2000க்கு பாஜக வந்து அடுத்த சட்டமன்ற தேர்தல் கூட வந்துடும், எதிர்கட்சியாக கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களோட ரோலே தான், அவங்களோட பிளானே அதான். டெல்லியோட பிளானே பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாச்சும் வந்துடும், ஆளுங்கட்சி வராட்டியும் படிப்படியாக பார்த்தீங்கன்னா முன்னேறலாம்ன்ற எண்ணத்தில் இருக்காங்க. காங்கிரஸ்லாம் பார்த்தீங்கன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கால் கூட வைக்க முடியல. ஸோ செல்வ பெருந்தகை கூட சொல்லும்போது நம்ம தனி ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட படத்தை காமிக்கணும்னு சொல்கிறது. ஆனால் EVKS இளங்கோவன் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்ப்பு, திமுகவோட சவாரி சேமா நம்ம எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிக்க முடியாதுன்ற மாதிரி. அப்போ அண்ணாமலை என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாரோ அதுதான் செல்வ பெருந்தகை எடுக்கிறான்ற ஒரு கேள்வி இருக்குது. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டணி வந்து விசிக காங்கிரஸோட பேசலாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஏங்க ஒன்றில்லாத அதிமுக, பலமில்லாத அதிமுக யாருங்க கூட்டணி வைக்க வருவா? நம்மகிட்ட பேசுறதுக்கு யாருமே இல்லை. இப்போ MP எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேஞ்சே கம்மியாச்சு. மன்சூர் அலிகான் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சுட்டு என்ன மட்டும் பேசிட்டு இருக்காங்க. இந்த அளவு தான் நம்ம ரேஞ்சு. ஸோ நம்மளே கேவலப்படுத்திருக்க மாதிரி இருக்குது. அதிமுக ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும் தான் நம்மளுக்கு மரியாதைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட எல்லா முன்னாள் அமைச்சரும் எடுத்து சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார்? ஒன்றும் பண்ண அப்படியே மௌனமே இருக்காரு. எடப்பாடி பழனிசாமியோட அதன் விளைவு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்வி. கட்சி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அதல பாதாளத்துக்கு போகிறது பார்த்தீங்கன்னா உறுதியாயிருது. ஸோ எடப்பாடி பழனிசாமி நெருங்கிய வட்டத்தில் இருக்க முன்னாள் அமைச்சருக்கும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் கேட்க மாட்டார். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கலாமான்ற ஒரு முன்னாள் அமைச்சருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் தெரியல. ஆனால் சத்தம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெல்லியோட பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி வச்சு வேலுமணியும் ஒரு சைடு ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெல்லியோட இணக்கமாக இருக்காங்க. எடப்பாடியோட அதிக செல்வாக்க பார்த்தீங்கன்னா டெல்லியில் பார்த்தீங்கன்னா தங்களை காட்டிக்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப இணக்கமாக இருக்காங்க. ஸோ வேலுமணி பார்த்தீங்கன்னா மோடி அமித்ஷா இவங்களை பார்த்தீங்கன்னா PS கோல்டன் ரொம்ப நெருக்கமாக பழகினவர். ஸோ டெல்லி என்ன சொல்றாங்களோ வந்து வேலுமணி கேட்கறதுக்கான தயார் நிலையில தான் இப்போ இருக்காரு. அதிமுக பார்த்தீங்கன்னா கட்சியில் இருந்தாலுமே அவர் பாஜக உறுப்பினர் தான் செயல்படுறாரு. அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாஜக இருந்துட்டு அதிமுக உறுப்பினர்கள் நிறைய பேர் செயல்பட்டு வந்ததா சொல்றாங்க. ஸோ அதிமுகவோட கூட்டணியை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாஜகவினர் விரும்பிட்டு இருக்காங்க, குறிப்பிட்ட வானதி சீனிவாசன்லாம். அப்படின்ற ஒரு சூழ்நிலை 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் வந்து எடப்பாடி பழனிசாமியோ கூட்டணி வச்சு அங்கே பாஜக உறுப்பினரை தக்க வச்சுக்கன்னு சொல்லிட்டு பாஜக நினைக்கிறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து ஒத்து வர மாதிரியே இல்லை. அதனால பாஜக ஒரு அழுத்தம் இப்ப இருந்து கொடுக்க ஆரம்பிச்சாதான் வந்து 2026 ஒன்றிணைந்த அதிமுகவோட பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி வச்சாதான் ஜெயிக்கும்ன்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. பாமக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேமுதிக இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அணியின இருக்கிற பட்சத்தில் திமுக வீழ்வதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதா சொல்லிட்டாங்க. நம்ம இந்த கள்ளச்சாராயம் விசச்சாராயம் இந்த விஷயத்தில் ஏகப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா திமுக ஒரு மிகப்பெரிய லெவலில் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இதெல்லாம் மையப்படுத்தி பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் மொத்தமாக களம் இறங்கினா பட் முடியும். ஆனால் இவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை இல்லாமல் உள்ளடி வேலை பார்க்குறவங்கன்ற ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா இருக்கு. தலைமை சரியில்லை. அப்போ பாஜக கூட பார்த்தீங்கன்னா இவங்க ஜெயிக்கணும் அவங்க ஜெயிக்கணும் நம்ம ஜெயிக்கணும் நம்ம மட்டும் ஜெயிச்சா போதும் மற்றவங்களாம் ஜெயிக்க கூடாதுன்ற மாதிரி ஒரு உள்ளடி வேலை தான் பார்க்குறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.